இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் அஹ்மது அலி ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தினார். ஹுத்பாவின் தலைப்பு, நாம் வாழக்கூடிய இந்த காலம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை பிரித்தறியக்கூடிய காலமாக இருக்கிறது. சோதனைகளின் மூலமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் வாழக்கூடிய காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட விதங்களில் வர்ணித்தார்கள். அப்படியான விதங்கள் ஒன்றுதான் இந்த காலத்திலே மார்க்கத்தை பாதுகாப்பது எப்படி என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய கையிலே நெருப்பு தணலை சுமப்பதை போன்று ஒரு சிரமமானதாக கஷ்டமானதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை இப்படியான ஒரு காலம் வரும் என்று வர்ணித்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த எல்லா வர்ணனைகளும் நாங்கள் வாழக்கூடிய அந்த காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்குது. அவங்க வர்ணித்த விடயங்களை கண்ணால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதனைகளின் மூலமாக அல்லாஹ் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் அதாவது ஒரு மாவரியில் போட்டு மாவை அரைப்பதை போன்று மாவை சுத்தப்படுத்துவதை போன்று மனிதர்கள் சுத்தப்படுத்தப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் பிரித்தறியப்படுவார்கள். இறுதியாக மக்களில் வீணானவர்கள் மிஞ்சுவார்கள். அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒற்றுமையாக இருந்தவர்கள் பிரிந்து வாழ்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை வர்ணித்தார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் பாவமான விடயங்களை கொண்டுபடுகிறார்கள், உதவி செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்வதற்கும் பாவமான விடயங்களை பெரிதாக கருதுகிறார்கள், அநியாயத்துக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அநியாயத்துக்கு சார்பாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உதாரணம், அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து அவர் உங்களுடைய விரோதியாக இருக்கிறார். உங்கள் சொந்தக்காரர் எப்போது நீங்கள் விழுவீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருப்பார். மக்களை நல்ல விடயங்களை பக்கம் நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்கள். நீங்கள் நல்ல விடயங்களை அவர்கள் நல்ல விடயங்களை பார்க்க மக்களை அழைப்பது அவர்களுடைய உடம்பிலிருந்து ஒரு துண்டை வெட்டுவதை போன்று அவர்கள் உணர்கிறார்கள். பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அவர்களை கண்டு அவர்களை நீங்கள் தடுத்தால் அவர்கள் உங்களுடைய விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். அப்படியான ஒரு காலத்தை வாழ்கிறோம். நல்ல விடயங்களை நீங்கள் மக்களுக்கு சொல்கின்ற போது மக்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடுகிறார்கள், உங்களுடைய சபைகளை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். எனவே இது மக்களை அல்லாஹ் தஆலா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா பிரித்து காட்டுகிறான். ஈமானுடைய அந்த மாவரியின் மூலமாக, ஈமான் என்ற அந்த அளக்கக்கூடிய அளவுகோலின் மூலமாக ஈமான் கொண்டவர்கள் யார், ஈமான் அற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அளக்குகின்றான். யார் முனாஃபிக், யார் முஃமின், யார் உலகத்தை நேசிக்கக்கூடிய, யார் உலகத்துக்காக பாடுபடக்கூடிய, உலகத்துக்காக கற்பனை செய்யக்கூடிய, யார் மறுமைக்காக வாழக்கூடிய என்பதை அல்லாஹ் தஆலா அளக்கின்றான். எனவே இந்த காலத்திலே அதாவது ஒரு மாவரியிலே மாவை அரைத்ததற்கு பின்னால் நல்ல மாவெல்லாம் கீழே சென்றுவிடும். அந்த தொழிற்கோதுமைகள் எஞ்சிருப்பதை போன்று மோசமானவர்கள் மாத்திரம் எஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எப்படி தொழிற்கோதுமை அந்த சக்கைக்கு எப்படி பெருமதி இல்லை, அது போன்று பெருமதியற்றவர்களாக என்ற மனிதர்கள் மாறிவிட்டார்கள். எனவே நாங்கள் யாரும் அவ்வாறான உதவாதவர்களாக, ஒன்றுக்கும் உதவி அதாவது தகுதி அற்றவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. எனவே சோதனைகளுடைய காலத்தில் மார்க்கத்தை பலமாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, உங்களுடைய ஈமானை கொஞ்சம் பரிசோதனை செய்து பாருங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை கொஞ்சம் புதுப்பியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பியுங்கள். ஏனென்றால் இந்த காலத்திலே ஈமானோடு வாழக்கூடியவர்கள் நெருப்பு தணலை கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை போன்றாவார்கள். ஏனென்றால் நெருப்பு தணலை கையிலே சுமக்க முடியாது. கையில் சுமந்தால் அது எங்களுடைய கையை எரித்துவிடும், அது எரித்துவிடும். அதே போன்று கையிலிருந்து அந்த நெருப்பு துளியை கீழே போடவும் முடியாது. அதே போன்றுதான் மார்க்கத்தை விடவும் முடியாது, மார்க்கத்தை சுமக்கவும் முடியாத ஒரு காலத்திலே, பயங்கரமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை யார் பொறுமை செய்கிறார் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். உங்களில் யாரும் மதம் மாறிவிடக்கூடாது. சோதனைகள் ஏற்படுகின்ற போது யாரும் மதம் மாறுகிறார் என்பதை எல்லாம் பார்க்கவில்லை. அல்ல மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி மார்க்கம் தேவையில்லை என்று வாழக்கூடியவர்களை அல்ல எதிர்பார்க்கவில்லை. மாறாக சோதனைகளின் போது மார்க்கத்தில் உறுதியாக யார், பலமாக மார்க்கத்தை யார் பற்றி பிடித்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் தஆலா பரிசோதனை செய்கிறார். சோதனைகளுடைய நேரத்தில் மதம் மாறி செல்வதை விட அந்த நெருப்பு தணலை கையிலே சுமந்து கொண்டு வாழ்வது மேலானதாகும். நெருப்பு தணலை கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த நன்மைகளை விடவும் 50 மடங்கு நன்மைகள் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்ன விடயம். எனவே சஹாபாக்கள் செய்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தங்களை அடைந்து கொள்ள முடியாது. அவர்கள் எங்களை விட சிறந்த காலத்தில் வாழ்ந்த என்றாலும் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு 50 சஹாபாக்களுடைய நன்மை கிடைக்குமே. ஈமானோடு வாழ்வது ஒரு சிரமமான காலத்தை நாங்கள் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களில் யாரெல்லாம் மார்க்கத்தை பற்றி பிடித்து சோதனையுடைய காலத்தில் இருக்கிறார், அவர்களை காஃபிர்கள் எப்போது அவர்களை வழிகெடுப்பது என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், இஸ்லாம் அது பலகீனமாக உருவாகியது, ஒரு நாள் அது பலகீனமாக மாறிவிடும். எப்படி என்ற அந்த காலத்திலே யாரு இஸ்லாத்தை பலகீனமான நிலைமையிலே பின்பற்றிக் கொண்டிருப்பார் அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அப்போது சஹாபாக்கள் கேட்டார், யார சொல்லா அந்த பரதேசிகள் பலகீனமானவர்கள் என்றால் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த காலத்திலே தக்வாவோடும் ஈமானோடும் வாழ்வார்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, நாங்கள் வாழக்கூடிய காலம் பொறுமையுடைய காலமாக இருக்கிறது. பொறுமையை அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம்.
மார்க்கத்தை நாங்கள் எங்களுடைய கடைவாய்ப்பற்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான காலத்தில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு, பொறுமையோடு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். 50 சஹாபாக்களுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பின்னால் வரக்கூடிய காலத்தில் மக்கள் பொறுமையோடு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே பொறுமையோடு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களில் 50 சஹாபா 50 பேர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த காலத்திலே பொறுமையோடு நாங்கள் அமல் செய்கின்ற போது, ஈமானை பற்றி பிடிக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த நன்மைகளை பல மடங்காக அல்லாஹ் எங்களுக்கு தருவான். மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகள் வருகின்ற போது தளர்ந்து விடக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமையாக இருங்கள். அல்லாஹ் தஆலா மக்கள் மோசமாக வாழக்கூடிய காலத்தில் உங்கள் மூலமாக சீர்திருத்தத்தை அல்லாஹ் தஆலா உலகத்திலே உண்டாக்குகின்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் மார்க்க விடயத்திலே. அதே போன்று இந்த காலத்தில் யாரெல்லாம் மார்க்கத்தை கட்டிப்பிடித்து பொறுமையாக இருப்பார்கள் அவர்களுக்கு பல மடங்கு நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சஹாபாக்களுக்கு பின்னால் அவர்களை சிறந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தை விட ஒரு பலகீனமான ஒரு காலத்தை நாங்கள் ஒருபோதும் மார்க்க விடயத்தில் நாங்கள் காணவில்லை. ஃபித்னாக்கள், சோதனைகள், நெருக்கடியான இருள் நிறைந்த அநியாயம் தலைவிரித்து ஆடக்கூடிய காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். நன்மையான விடயங்கள் ஏவப்படுவது கிடையாது, பாவங்கள் தடுக்கப்படுவது கிடையாது, பாவங்கள் பெருகக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். நன்மை என்ற அந்த 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 விடயத்தில் கவனமற்றவர்களாக மக்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நன்மை ஏவக்கூடியவர்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே பொறுமையை தவிர வேற வழி எங்களுக்கு கிடையாது. நல்ல விடயங்களை செய்வதற்கு நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். செய்யும் விடயத்தில் பொறுமை காக்க வேண்டும். பாவங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய விடயத்திலே பொறுமை காக்க வேண்டும். சோதனைகளை தாங்கக்கூடிய விடயத்திலே பொறுமை காக்க வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்கிற விடயத்திலே பொறுமை காக்க வேண்டும். இதுதான் உண்மையான பொறுமையாக இருக்கிறது. என்ற எங்களுடைய காலத்தில் சோதனைகள் மிகைத்து விட்டது, நன்மைகள் குறைந்து விட்டது. முஸ்லீம்களுடைய பலமெல்லாம் குண்டி போய்விட்டது. உண்மையானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. யார் இந்த காலத்திலே மார்க்கத்தோடு பொறுமையோடு மார்க்க விடயங்களை கடைபிடித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சுபசோபனம் இருக்கிறது, நற்செய்தி இருக்கிறது. 50 சஹாபாக்களுக்கு கிடைத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் எப்படி என்றால் அவர்கள் நன்மை செய்தார்கள். நன்மை செய்வதற்கு தூண்டக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். வஹியை கண்ணால் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அற்புதங்களை கண்ணாலும் உள்ளத்தாலும் பார்த்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் அவ்வாறான அற்புதங்களை காணவில்லை. உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் எங்களுக்கு கிடையாது. சஹாபாக்களுக்கு மத்தியில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற மூத்த சஹாபாக்கள் இருந்தார்கள். இஸ்லாம் வளர்ந்திருந்தது, இஸ்லாம் பெருகக்கூடியதாக இருந்தது, ஒற்றுமையாக இருந்தார், ஒரே அணியில் இருந்தார்கள். ஆனால் இன்று எங்களுடைய காலத்திலே உமரும் கிடையாது, அலியும் கிடையாது, அபூபக்கரும் கிடையாது, உஸ்மானும் கிடையாது. மதம் மாறக்கூடிய அந்த ரித்தத் என்று சொல்லக்கூடியதை தட்டி கேட்கக்கூடியவர்கள், அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களும் எங்களுடைய காலத்திலே கிடையாது. எனவே முஸ்லிம்கள் இன்று பிரிந்து வாழக்கூடியவர்கள், ஒற்றுமையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உதவக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. எனவே இந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா ஃபித்னாக்களை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான். காரணம் என்ன? அந்த காலத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தால் 50 சஹாபாக்களோட நன்மை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பொறுமையாக அமல் செய்வது நெருப்பு தணலை கையில் சுமப்பதற்கு சமம் என்று சொன்னார். அந்த காலத்தில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களில் இருந்து 50 சஹாபாக்கள் நன்மை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும், அதை அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் அமல் செய்யக்கூடிய ஒருவருக்கு கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபியிடத்தில் கேட்கப்பட்ட யார் ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் 50 பேர்களுடைய நன்மை என்றால் எங்களில் 50 பேர்களா அவர்களில் 50 பேர்கள்? நபி சொன்னார், இல்லை, உங்களில் சஹாபாக்களில் 50 பேர்கள் என்ன நன்மை செய்தால், என்ன அமல்களை செய்தால் நன்மை கிடைக்கும், அந்த 50 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பிற்காலத்தில் கொடுப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, இந்த ஹதீஸ் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களையும் ஃபித்னாவுடைய காலத்திலே மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களை தான் இந்த ஹதீஸ் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்கள் மார்க்க விடயத்திலே மிக உறுதியாக இருக்கிறீர்கள், மிக சோதனையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு 50 சஹாபாக்களுடைய நன்மை கிடைக்கும். இது முனாஃபிகீன்களுக்கு ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது என்று சொல்லி ஹத்தீப் முதலாவது ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சஹாபாக்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களில் இந்த காலத்திலே மார்க்கத்தை பொறுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் சஹாபாக்களுக்கு கிடைத்த கூலியை விட சிறந்த கூலியை அடைந்து கொள்வார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பாக கண்ணியமாக இருக்கிறது. நீங்கள் சுன்னாவை பின்பற்றக்கூடிய காரணத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய காரணத்தினால், இந்த காலத்திலே நன்மைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லாத காரணத்தினால், நீங்கள் பொறுமையாக இருந்து சவால்களுக்கு மத்தியில் அமல் செய்யக்கூடிய காரணத்தினால் 50 சஹாபாக்களுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று மார்க்க விடயத்தில் நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம். எனவே மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் சொந்தமானதாகும். அல் முனாஃபிகூன் 8வது வசனம். எனவே நீங்கள்
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தினால் காஃபிர்களை, வழிகட்டவர்களை, தீயவர்களை நீங்கள் மிகைப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கண்ணியத்தினால் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 50 சஹாபாக்களோட நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கண்ணியத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். பொறுமையாக இருந்து அங்குமிங்கும் தளராமல் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள். உங்களை யாராலும் விழுத்தாட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய துணையை தவிர வேறு துணை உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய துணை தான் மிக சிறந்த துணையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய துணை கிடைத்து விட்டால் உங்களை யாராலும் விழுத்தாட்ட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யாரு கண்ணியத்தை விரும்புகிறாரோ கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியதாகும். சூரா ஃபாத்திர் 10வது வசனம். எனவே மார்க்கத்தை கொண்டு கண்ணியம் அடைந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் மார்க்கத்தை வைத்து தான் கண்ணியத்தை அடைந்து கொண்டார்கள். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை இந்த சோதனையுடைய காலத்தில் யார் பற்றுப்பிடிப்பார், அவர்களோட அல்லாஹ் இருக்கிறான். அதாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பலவீனர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் சோதனைக்குரிய காலமாக, சோதிக்கப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது என்றாலும் மனிதர்கள் அதிகமானவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்கள் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி சஹாபாக்களுடைய 50 பேர்களுடைய கூலி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போது இந்த மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் பேணி பாதுகாத்து ஹயாத்தாக்குவீர்கள் அதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அக்ஸாவை நோக்கி வாருங்கள். அக்ஸாவின் பக்கம் நீங்கள் அக்ஸாவை நீங்கள் மீட்டெடுப்பதற்காக வேண்டி நீங்கள் பாடுபடுங்கள். அதற்காக விரைந்து வாருங்கள். அக்ஸா என்பது உங்களுடைய அக்ஸாவாகும். இந்த பூமி உங்களுடைய பூமியாகும். இது உங்களுடைய கிப்லாவாகும். அல்லாஹ் உங்களுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹதீப் முஹம்மது சுலைம் ஹஃபிظஹுல்லாஹ் அவர்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விட்டு முழுமையாக விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படையில் முதலாவது ஹுத்பா புனித மஸ்ஜிதுல் ஹராத்துடைய ஹுத்பா, தக்வா என்றால் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் தக்வாவை எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் எப்படி எங்களுடைய உறவு இருக்க வேண்டும், அடியார்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எங்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த உறவுகளை பேணி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடியார்களுடைய பொருத்தத்தையும் மஹப்பத்தையும் பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் என்ற செய்தியை சொல்லி இரண்டாவது ஹுத்பாவில் ஹதீப் அப்துல் பாரிக் சுபைத்தி அவர்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய 2 விதமான பாக்கியங்கள், அல்லாஹ் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார், ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பேற்று எங்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது பாதுகாப்பான சூழலில் எங்களை வாழ வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு நியமத்துக்களையும் அல்லாஹ் குறைஷிகளுக்கு கொடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு வணங்க வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிற இந்த 2 நியமத்துக்களை நாங்கள் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். மிக குறிப்பாக இந்த 2 விதமான நியமத்துக்களை விட்டு பிலஸ்தீன் வாழ் மக்கள், கஸாவிலே வாழக்கூடிய மக்கள் தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜியோனிசவாதிகளினால் சோதிக்கப்பட்டு பட்டினி என்ற அந்த 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 கசப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பசி என்ற அந்த அகோரத்தை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் துவா என்ற கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. துவா செய்வோம், உள்ளத்தால் உணர்வோம். அவர்களுக்கு ஏற்பட்ட வலி எங்களுக்கு ஏற்பட்ட வலியை போன்றோம், அவர்களுக்கு ஏற்பட்ட பசி எங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை போன்றது என்று உணர்ந்து அவர்களுக்காக துவா செய்வோம் என்ற செய்தியை நாங்கள் டிரைட்டியூனோட நேர்களுக்கு சொல்லிவிட்டு மூன்றாவது ஹுத்பாவில் ஹத்தீப் இது சோதனைக்குரிய ஒரு காலமாக இருக்கு. இந்த காலத்தில் மார்க்கத்திலே பலமாக இருப்போம், உறுதியாக இருப்போம். நாங்கள் தளரவிடக்கூடாது, மதம் மாறிவிடக்கூடாது, மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறிவிடக்கூடாது, மார்க்கத்தை விமர்சிக்கக்கூடாது, தீனுடைய விடயங்கள் உறுதியாக இருப்போம். சவால்களுக்கு மத்தியில் விமர்சனங்களுக்கு மத்தியில் மார்க்க விடயங்களை கடைபிடித்து நடப்போம். 50 சஹாபாக்களுக்கு கிடைத்த நன்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளுடைய காலத்தில் தருவான் என்ற செய்தியை மிக அழுத்தமாக ஹத்தீப் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் செயல்படுவோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களை உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடியவர்களுக்கும் துவா செய்து நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.